Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 357 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல பிராங்கி, சஞ்சி, ஜோரோ இவங்க 3 பேரும் உசோப்ப கழட்டி விட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்கல்ல. இப்ப நம்ம பையன் தொக்கா அந்த பெரோனா கிட்டயும் வெள்ள கோஸ்ட் கிட்டயுமே மாட்டிட்டான். கூட ஜோம்பிஸும் இருக்குதுங்க. என்ன பண்ண போறான்னு தெரியல. அந்த பெரோனாவே உசோப்ப பார்த்து கொஞ்சம் பயந்துதான் இருக்கான். ஏன்னா அவளோட அட்டாக் எதுவுமே அவங்கிட்ட வேலைக்கு ஆகல. அண்ட் அது மட்டும் இல்லாம ஜோம்பிஸையே எப்படி காலி பண்ணுன்னு அதோட வீக்னஸ் எல்லாம் நம்ம பையலுக்கு தெரிஞ்சிருக்குது. இவங்களுக்கு இருந்த ஒரே நம்பிக்கையே அந்த கோஸ்டோட நெகட்டிவ் எஃபெக்ட் தான். அதுவே அவன் மேல வேலை செய்யலன்னு உடனே பெரோனாக்கே என்ன பண்றதுனே தெரியல. இது இம்பாசிபிளான ஒரு விஷயமாச்சே, எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு அவனெல்லாம் மிரண்டு போய் தான் பாத்துக்கிட்டு இருப்பான். அந்த டைம் உசோப் அவளுக்கு பார்க்கும்போது எமன் நின்னுட்டு இருக்க மாதிரியே இருக்குது. ஆனா அதே நேரம் அங்க உசோப்போட நிலைமையை காட்டுறாங்க. வெளியில தான் அப்படி போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கான். உள்ளுக்குள்ள பயந்து நடுங்கிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன தோணுதுன்னா வெள்ள கோஸ்டோட அட்டாக்ல இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆகலாம். ஆனா ஜோம்பிஸ்ட இருந்து நான் எப்படி எஸ்கேப் ஆவேன், சிக்கன் என்ன செதைச்சு விட்டுவாயிலேன்னு பயந்துகிட்டே லுக்கு விடுவான். ஆனா இவனை பார்த்தா அவங்க அங்க பயந்து நடுங்கிட்டு இருக்காங்கன்னு அவனுக்கு தெரியல. போறப்போ ஒரு ஜோம்பிய வாச்சு காலி பண்ணிட்டு போயிருக்கலாம்லடா, ஏன்டா அப்படி மொத்தமா கோர்த்து விட்டு போயிட்டீங்கன்னு உள்ளுக்குள்ள அவங்க ஆளுகளை வண்டவண்டியா திட்டிட்டு இருப்பான். இப்ப நம்ம பையலுக்கு என்ன பீதினா, அவன் அந்த பெரோனா புள்ளைய அடிச்சு தோக்கடிச்சிட்டா கூட அந்த ஜோம்பிஸ்க்கு வந்து இவனை அடிச்சு காலி பண்ணிருங்க. இப்படியா நம்ம சாவு இருக்கணும் அட கன்றாவியன்னு சொல்லி நடுங்கிட்டு இருப்பான். அங்க பெரோனா நம்ம தோத்துருவோமோன்னு அவளுக்கு பயம். ஆனா என்ன ஆனாலும் இவனை விடக்கூடாது அப்படின்னு எக்கச்சக்கமா பேய வெளியே கொண்டு வந்து இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிருப்பேன், ஆனா இந்த டைம் கண்டிப்பா நீ தோக்க போற. இப்ப என்னோட கோஸ்டிங்க வந்து அடிக்கும் போது உன்னோட வில் பவரே மொத்தமா காலி ஆக போகுது. மொத்தத்துல இதோட நீ காலின்னு சொல்லி 4 மடங்கு நெகட்டிவ் பவரை நம்மால நோக்கி ஒரே அடி. அப்படியே உசோப்புக்குள்ள பூந்து சும்மா சட்டுன்னு வெளியில வரும். அவ்வளவுதான், உசோப் அப்படியே முக்க ஆரம்பிச்சிருவான். உடனே சுத்தி இருந்த வைல்டு ஜோம்பிஸ் எல்லாத்துக்குமே செம ஹாப்பி. வாரே வா, ஒரு வழியா நம்ம பெரோனா அட்ட டைம்ல அவனை அடிச்சு காலி பண்ணிட்டாங்கன்னு. ஆனா நம்ம பையன் அப்பவும் கீழே விழல. அப்படியே அவன் குச்ச ஊனி கீழே விழாம மூச்சு வாங்கிட்டே நிப்பான். உடனே அந்த ஜோம்பிஸ் எல்லாம் பயங்கரமா பில்டப் பண்ணுங்க. எங்க வந்து யாருகிட்ட த்ரில்லர் பார்க்ல இருக்க கோஸ்டிங்கன்னா என்ன சும்மாவா, அதுங்களெல்லாம் எதிர்த்து யாராச்சும் நிக்க முடியுமா, முடியாதுன்னு வேற லெவல்ல பில்டப். இப்படி பேசிட்டு திரும்பி பார்த்தா அவனை அட்டாக் பண்றதுக்காண்டி அனுப்புனாலே கோஸ்ட் அதுங்க அங்க சோகமாய் மண்டி போட்டுருக்குங்க. அட பாவி சண்டை அளப்பாயில நெகட்டிவ் கிரியேட் பண்ற கோஸ்டுக்கே நெகட்டிவ் கொடுத்துட்டியாடான்னு நடுங்கிட்டு இருப்பாங்க. அது அப்படியே பெரோனாக்கு ரிவர்ஸ் ஆயிருச்சு போல. குமஷி கால்ல விழுந்து பயங்கரமா மன்னிப்பு கேப்பா. இவ்வளவு நாளா நான் உன்னை ரொம்ப தொல்லை பண்ணிட்டேன், நீ மன்னிச்சிரு, நான் பண்ணதெல்லாம் தப்புதான்னு. இதுக்கப்புறம் நம்ம உசோப்பா பார்த்தா பீதி ஆகமா இல்லையா, இவன் என்ன சேஜா இல்ல செயின்டா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கானேன்னு இன்னும் பீதி அதிகமாயிரும். அப்பதான் நம்ம உசோப்பு கெத்தா நல்லா கேட்டுங்க, நெகட்டிவா திங்க் பண்ற விஷயத்துல போட்டிக்கின்னு வந்தா என்ன மிஞ்ச எவனாலையும் முடியாதா அப்படின்ட்டு கண்ணுல வெறியோட சும்மா கெத்தா சொல்லுவான். இங்க அந்த வைல்டு ஜோம்பிஸ் எல்லாம் அலன்றுங்க, என்ன இவ்வளவு கான்பிடென்டா இருக்கானேன்னு. அதுவும் அந்த டைம் உசோப் ஒரு சிரிப்பு சிரிப்பான் பாக்கணுமே, வர்ற மாதிரி. அப்புறம் தான் இந்த ஜோம்பிஸ் எல்லாம் அவன் எதுக்கு இந்த மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான், ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கான், ஒருவேளை எஸ்கேப் ஆக ட்ரை பண்றானோன்னு கேட்டவனே ஷாக் ஆவானா. ஆட சண்டால பயல இருறா வர்றோம்னு சொல்லி வேகமா வட்டிட்டு வருவாங்க. ஆஹா பிளான கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் வச்சிருந்த சால்ட் எல்லாத்தையுமே சட்டுன்னு அதுங்க வாயில அடிச்சு விடுவான். சால்ட்டை யூஸ் பண்ணா என்ன ஆகும், அதுங்க செத்து அதுங்களுக்குள்ள இருக்க ஷாடோ தான் வெளியில வந்துருமே. சோ அப்படியே அங்க இருக்க ஜோம்பிஸ் எல்லாத்தையுமே காலி பண்ண ஆரம்பிச்ச உடனே பெரோனாக்கு செம்மையா காண்டாயிரும். ஏன்டா கொய்யால என்னோட வைல்டு ஜோம்பிஸ் எல்லாத்தையுமே நீ பியூரிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டியா, உன்னை நான் விடமாட்டேன்னு கொலவெறியோட சொல்லுவா. நம்மால் தான் கெத்து, இந்த அம்மா பொடி பொண்ணு என் வழியில வராத, அப்படியே ஓரம் போயிரு, சால்ட் ஸ்டாரை வச்சு அடிச்சேன்னு வை எல்லாரும் பேன்னு போயிருவீங்க, இப்ப பாருன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போவான். பெரோனா இருந்துட்டு அவன் சால்ட்டை யூஸ் பண்றான், யாரும் சிக்காதீங்க வாய மூடுங்க உடனே அத்தனை பேருமே வாய மூடிக்குவாங்க. சோ நம்ம பையன் அடிக்கிற சால்ட் எல்லாமே பட்டு கீழே வந்துடும். போச்சா உசாராயிட்டாங்களா, கொய்யால எங்களையாடா காலி பண்ண பிளான் பண்ற, உன்னை விட மாட்டோம்னு சொல்லி விரட்டுன்னு கொலவெறியோட விரட்டுவானுங்க. உசோப்பு கத்திட்டே ஓடுவான், ஏண்டா சண்டைக்கு வந்துட்டு வாய முடிக்கிறீங்களே வெக்கமா இல்ல, இதெல்லாம் சண்டை போற ரூல்ஸ் ஆடான்னு கத்திட்டே ஓடுவான். மொத்த கூட்டமும் வெறி கொண்டு உசோப்ப வட்டிட்டு வராங்க. அதே நேரம் இங்க ஜோரோ, பிராங்கி, சஞ்சி இவங்க 3 பேரும் நமிய காப்பாத்துறதுக்காக வேகமா வந்துட்டு இருந்தாங்கல்ல, அவனுங்களால நம்பவே முடியல உசோப்போட நெகட்டிவிட்டி இந்த அளவுக்கு யூஸ் ஆகும்னு. இப்ப மட்டும் நம்ம பையன் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணல, கண்டிப்பா அந்த பெரோனா இவங்க எல்லாத்தையுமே காலி பண்ணிருப்பா. சொல்ல போனா அவகிட்ட இருக்கிறது கொஞ்சம் டேஞ்சரான எபிலிட்டி தான். இப்படி பேசிட்டு வரும்போது சஞ்சய் மட்டும் கொலவெறியோட ஓடி வருவான். ஏன்னா அவனுக்கு எப்படியாச்சும் நமிய காப்பாத்தியே ஆகணும். ஏன்னா அவளை கல்யாணம் பண்ண போறாங்கல்ல, அதனாலேயே பயலுக்கு பாடி எல்லாம் நெருப்புல பத்தியும் அப்படியே மின்னல் வேகத்துல பிச்சுக்கிட்டு போவான். நமிக்கு நான் கல்யாணம் ஆக விட மாட்டேன்டா கொய்யாலைகளான்னு. கிறுக்கு பயலுக்கு கிறுக்கு முத்திருச்சு. சரி என்னமோ பண்ணிட்டு போட்டோம், நம்ம இப்ப அந்த மேன்ஷனோட டாப் ஃப்ளோருக்கு போகணும், அங்கதான் அந்த ஸ்கெலிட்டன் பயலும் இருக்கான்னு சொல்லிட்டு வேகமா ஓடுவானுங்க. அப்படியே கட் பண்ணி அந்த டாப் ஃப்ளோர்ல காட்டுறாங்க. ப்ரூக்கு அந்த யூமா கூட இன்னும் சண்டை போட்டுட்டே தான் இருக்கான். என்ன போட்ட சண்டையில மண்டையில எல்லாம் சரியான அடி போல, ஏன்னா ஒத்த பல்லு போச்சு, மூஞ்சில எலும்பெல்லாம் பயங்கரமா கிராக் விட்டுருச்சு. பட் இருந்தாலுமே அவனோட முயற்சி அவன் சுத்தமா கைவிடல. ஒக்காமக்கா நின்னு சண்டை போடுவான். பட் இவன் என்ன சண்டை போட்டாலும் அவனுக்கு ஈக்குவலா அந்த யூமாவும்
யூமாவும் சண்டை போடுவான். எப்படியே கஷ்டப்பட்டு அவனால முடிஞ்ச அளவுக்கு மாத்தி 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 சண்டை போட்டுட்டே இருப்பான். ஆனா கடைசியில யூமா அடிச்சு அவனை திரிய விட்டுருவான். சொல்ல போனா சரியான அடி. ப்ரூக்குக்கெல்லாம் பயங்கரமா மூச்சு வாங்கும். அவனால முடியல. ஆனா எப்படியாச்சும் அவன் ஷாடோவை திருப்பி கொண்டு வந்து லாப்போனை போய் பார்க்கணுங்கிற வெறியில பையன் இந்த அளவுக்கு சண்டை போட்டிருக்கான். உடனே அந்த யூமா இருந்துகிட்டு இதோட சண்டை முடிஞ்சது, ஏன் நீ தோத்து போனதை மட்டும் எப்பவுமே ஒத்துக்க மாட்டேங்கிற, எப்படியும் உன்னால எங்க கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதும்பானா. அப்ப அவன் மறுபடியும் கஷ்டப்பட்டு எந்திரிப்பான். அப்ப அந்த யூமாக்கே புரியுது இவன் ஒரு பீனிக்ஸ் மாதிரின்னு, இல்லன்னா ஜோம்பின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதுக்கு தானே எவ்வளவு அடிச்சாலும் திருப்பி திருப்பி எந்திரிச்சு வந்துகிட்டே இருக்குங்க. இப்ப நம்ம பயலுக்கு எந்திரிச்சு நிக்க கூட தெம்பில்ல. இந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் அவனை மொத்தமா காலி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டான். ஏன்னா அப்பதானே ஷேடோ வேணும்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி வரமாட்டான். சோ இதோட நீ காலி, உன்கிட்ட என்னோட ஸ்பெஷல் ஸ்கில்லான நோட் ஸ்லாஷ் யூஸ் பண்ண போறேன் அப்படின்ட்டு அவன்கிட்டயே சொல்லுவான். ப்ரூக்கு அந்த பேரை சொல்லாத, அத சொல்றதுக்கு உனக்கு தகுதி இல்லம்மா. அவனே கான்ல இருக்கான். அவன்கிட்ட போய் இந்த மாதிரி சொன்னா என்ன ஆகும்? இன்னும் காண்டாவான். ஆக்சுவலா என்ன மேட்டர்னா, இவன் ஒரு கிங்டமோட ஸ்பெஷல் கான்வாய்ல இருந்து வந்தவன். இவன் யூஸ் பண்ற அந்த குயிக் ஸ்லாஷ்ங்கிறது ஒரு ஸ்பெஷலைஸ்டான அட்டாக். அத ரெக்வீம் லா பண்டரோல்னு சொல்லுவாங்க. ஆனா இவன் க்ரூமேட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இவன் அட்டாக்கு ஒரு பேர் வச்சாங்க. அதுதான் 3 பேஸ் ஹம் நோச் ஸ்லாஷ். இவன் அவனோட ஷேடோங்கிறதுனால இவனோட பர்சனாலிட்டி எபிலிட்டின்னு எதை வேணாலும் ஷேர் பண்ணலாம். ஆனா அந்த பேரை மட்டும் உன்னை யூஸ் பண்றதுக்கு நான் என்னைக்கும் விட மாட்டேன். அதை மட்டும் தெரிஞ்சுக்க. ஏன்னா இது என்னோட ஃபீலிங்னு சொல்லுவானா. உடனே அந்த யூமா என்ன சொல்லுவான், நீ சொல்றதெல்லாம் ரைட்டு தான். அப்படி நீ நிஜமாவே அதை ஃபீல் பண்ணினா நீ தான் அந்த ஸ்டைலுக்கு உண்மையான மாஸ்டரா இருக்கணும். இப்ப நீ அந்த அட்டாக்கை என் மேல யூஸ் பண்ணு, என்ன ஃபேக்னு ப்ரூவ் பண்ணு. அப்பதான் நீ சொல்றதை என்னால ஏத்துக்க முடியும். இதுதான் உன்னோட கடைசி சான்ஸ். சண்டைக்கு வாடான்னு சொல்லி கத்தியோட ரெடியா நிப்பான். உடனே ப்ரூக்கும் சரி ரைட்டு நீ ஒரு கை பாத்துலான்னு மூச்சு வாங்க வாங்க கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நிப்பான். அப்படியே ரெண்டு பேர்த்தையும் மாத்தி மாத்தி காட்டுறாங்க. அந்த நோச் ஸ்லாஷ் அட்டாக்கை யூஸ் பண்றதுக்காக ரெண்டு பேரும் வெறியோட நிப்பானுங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கேஷுவலா நடந்து வருவானுங்க. சரி சண்டை போடுவானுங்கன்னு பார்த்தா அதுவும் இல்ல, மாத்தி மாத்தி கிராஸ் பண்ணி போவானுங்க. அப்படி ஆளாளுக்கு முன்னைக்கும் பின்னைக்கும் கிராஸ் பண்ணி போயிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த அட்டாக்கோட பேரை சொல்லி கத்திய உரைக்குள்ள வைப்பானுங்க. அவ்வளவுதான். மூவ் பண்ண மாதிரி எல்லாம் தெரியாது. ஆனா அந்த யூமா கத்திய உள்ள வச்சுட்டு நோட் ஸ்லாஷ்னு சொன்ன உடனே இங்க ப்ரூக்கு கத்திக்கிட்டே அவன் கையில வச்சிருந்த கத்திய கீழே போட்டுருவான். அந்த செகண்டுக்கும் போது அவன் பழைய விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்ப்பான். அதான் லாப்புனையும் இவனோட முடியையும் ஒன்னா வச்சு பேசுவாங்களே, கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருக்கீங்கன்னு. சொல்ல போனா இவங்க ரெண்டு பேருமே அவ்வளவு க்ளோஸ். அவனை எப்படியாச்சும் திரும்பி போய் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா இப்ப அந்த யூமா தான் பொழந்துட்டானே. சோ லாப்புன்னு சொல்லிக்கிட்டே போத்துன்னு விழுவான். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அவனால முடியல, சாக போறோம்னு முடிவே பண்ணிட்டான். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் லாப்பூன். ஏன்னா 50 வருஷமா உன்னை பார்க்க வராம இந்த டாக் சீலையே நான் மாட்டிக்கிட்டேன். டைமும் கொஞ்சம் கொஞ்சமா பாஸ் ஆகி போய்கிட்டே இருந்ததுனால நம்ம க்ரூமேட்ஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தரா செத்து போயிட்டாங்க. ஆனா நான் இப்படி தனிமையில மாட்டுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. கடைசியில தனியாலாவே என் லைஃப் முடிய போகுது. தனிமை தனிமைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். உடனே யூமா வந்து பார்த்துட்டு என்ன ஓவரா சென்டிமெண்ட்ல நக்கிட்டு இருக்கான், இவனை எங்க இருந்து கட் பண்ண ஆரம்பிக்கலாம். சரி ஓகேன்னு சொல்லி முடியோட புடிச்சு தூக்கி ஃபர்ஸ்ட் உன் முடிய கட் பண்ணுவான், அதான் கரெக்ட்னு சொல்லி கத்தி எடுத்து தலையில வச்சு முடிய இழுத்து புடிச்சிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பான் வில்லத்தனமா. ஐயோ என் முடிய கட் பண்ண போறானே, என்னால எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ப்ரூக்கு பயங்கரமா ஃபீல் பண்றதோட இந்த எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க.